நம்ம சிதம்பரத்துல இருந்தபடியா ஆறுபடை வீட்டு முருகனையும் ஒரே இடத்துல இருந்து தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நம்ம சிதம்பரத்துல நீங்க எவ்வளவோ கோவிலுக்கு போயிருப்பீங்க. ஆனா இந்த ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா ஆறுபடை வீட்டு முருகனை மட்டும் இல்லாம மயூரநாதரையும் சேர்த்தே தரிசனம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம பாம்பன் சுவாமிகளுக்கு உலகிலேயே முதலாக கற்சிலைகள் கொண்ட திருமேனிகள் அமைந்திருக்க கோயிலாகவும் இருக்குது. இன்னைக்கு நம்ம சிதம்பரம் சபாநாயகம் தெருல இருக்கக்கூடிய 90 வருட பழமையான கோயிலான ஆறுபடை வீட்டு முருகனையும் கொண்ட ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம். 1930 பாம்பன் சுவாமிகளுடைய சீடரான நயனா சுவாமிகளால் கட்டப்பட்ட இந்த மடாலயத்துல ஓம் என்ற மந்திரம் முழங்க விநாயகர் பெருமான் காட்சி அளிக்கிறதோட மட்டும் இல்லாம இடுமன் கடம்பனுக்குமே தனி ஒரு சன்னிதானம் அமைஞ்சிருக்கு. இந்த பிரம்மாண்ட மடாலயத்துல ஆறுபடை வீட்டு முருகனான திருப்பரங்குன்றம் முருகன், பழமுதிர் சோலை முருகன், திருச்செந்தூர் முருகன், சுவாமிமலை முருகன், திருத்தணி முருகனுக்கு தனித்தனியா சன்னிதானம் அமைஞ்சிருக்கிறதோட மட்டும் இல்லாம முருகா என்ற ஒரு சொல்லுக்கு ஓடி வந்து பாம்பன் சுவாமிகளுக்கு காட்சியளித்த மயூரநாதருக்குமே தனி ஒரு சன்னிதானம் அமைஞ்சிருக்குது. இந்த மடாலயத்துல 18 வருஷத்துக்கு மேலாக தங்கியிருந்து முருகப்பெருமானுக்கு பல பாடல்களை ஏற்றிய பழனிமலை முருகனுடன் சேர்ந்து இருக்கும் பாம்பன் சுவாமிகளை மூலஸ்தான கருவறையில் இருந்தபடியே நீங்க வணங்கலாம். நவ வீரர்களையும் நயனா சுவாமி ஜீவ சமாதியையும் உள்ளடக்கிய மன அமைதி உண்டாக்கக்கூடிய சிதம்பரம் பாம்பன் சுவாமி கோயிலுக்கு ஒரு முறையாவது வந்து பாருங்க.